இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மானூரில் கரூர் சித்தர்னு சொல்லுவோம். ஒரு முறை நெல்லையப்பர் கோயிலுக்கு கரூர் சித்தர் வந்து நெல்லையப்பரை கூப்பிடும்போது அவர் வந்து அதை வந்து நெய்வேத்திய காலம்னு சொல்லி உலகத்துக்கு படி அளந்துட்டு இருக்கும்போது பார்க்க முடியாத காரணத்தினால அவர் இருக்க நெல்லையப்பர் எனக்கு தரிசனம் கொடுக்கலன்னு கோவிச்சு கரூர் போயிடுறாரு. கரூர் சித்தர் நடந்து போய் கொண்டு இருக்கும்போது மானூரில் தடுத்தாட்கொண்டு அங்கு வந்து காட்சி கொடுக்குறார் நெல்லையப்பர். அதாவது பக்தர்கள் குறை தீர்க்க, அதாவது வேண்டியவர் அருள் தீர்க்க சுவாமியே இறங்கி வந்த இடம் தான் இந்த மானூர். அதனால இங்க வர்ற பக்தர்கள், அதாவது எந்த குறை இருந்தாலும் வந்து வேண்டிக்கிட்டா, இப்ப நெல்லையப்பர் கோயிலில் வேண்டிக்கிட்டா எல்லாம் நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா சுவாமியே இறங்கி வந்து ஒரு சித்தருக்காக ஒரு வீதியாக அம்பாளுடன் வந்து கேட்ட வரத்தை, அதாவது அவர் வேண்டிய வந்து சுவாமி வந்து காட்சி கொடுக்கணும்னா நேரடியாக இறங்கி வந்து காட்சி கொடுக்குறாரு. அதாவது ஒரு தொண்டன் வந்து முதலாளியை போய் பார்த்தலாம், அந்த முதலாளியே தொண்டனை பார்க்கணும்னா பெரிய விஷயம். அது இறைவன் வந்து அன்பின்பால் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் அவர் அருள் அளிக்கிறார், காட்சி அளிக்கிறார் என்ற உண்மையை இங்கே காட்சி அளிக்க தான் இந்த மானூரில் வந்து இந்த கரூர் சித்தருக்காக சுவாமி வந்து காட்சி அளித்தார். அப்படி காட்சி அளிக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா அதை பாண்டிய மன்னர், அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த பாண்டிய மன்னர், அதே போல் தாமிரபரணி தாய், அதே போல் நந்தியம்பெருமான், அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அகசியம்பெருமான் எல்லாருமே அவருடன் வந்து கரூர் சித்தருக்கு காட்சி எடுத்து அவர் சினம் போக்க பாண்டிய மன்னன் அடிக்கு 1000 பொன் கொடுத்து மீண்டும் நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுமாறு வேண்டிக் கொண்ட ஒரு அற்புத நிகழ்ச்சி தான் இந்த ஆணி மூல நிகழ்ச்சி. அன்னைக்கு யாரெல்லாம் வேண்டிக்கிறோமோ அங்கே வந்து சிவபெருமான் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் அந்த குறைகளை போக்குவதாக இருப்பதனால இங்கே கூட்டம் வந்து ஊர் மக்களே எல்லாரும் வந்து தரிசிக்கிறாங்க. இது நான் ஒரு பகுதியில் இருந்து உங்களுக்கு பதிவு செய்தேன். இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கிறது. எல்லோரும் மானூருக்கு வாங்க, வேண்டிய வரங்களை பெறுங்கள். நன்றி.